ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. பூங்கொடி இப்போ அழகரை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருந்ததுனால அழகரும் வேறு வழியே இல்லாமல் பூங்கொடி கழுத்தில் தலையும் கட்டிட்டாரு. வீட்டுக்கும் போயிட்டாங்க. பூங்கொடி அந்த இடத்துல தன்னோட எண்ணங்கள் என்ன, எதனால் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற உண்மையை மீனாட்சி முன்னாடி உடச்சி எரிஞ்சிடுறாங்க. அப்போ மீனாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. குடும்பமே அதிர்ச்சி ஆகி கவலைப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் தான் மாயாண்டி மற்றும் பென்னிக்குக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தா மீனாட்சி கொஞ்சம் அமைதியாக இரு, நீ ஏன் இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அந்த பூங்கொடி ரொம்பவே சின்ன பொண்ணு, நம்ம வீட்டில் சின்ன வயசுலேருந்து இருந்த பிள்ளை. அப்படி இருக்கிற பிள்ளை மனசில் இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் சங்கடம் இருந்ததுனால கொஞ்சம் வருஷமாக நம்ம பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுனால அங்கே மஞ்சமலையும் பூங்கொடி மனசில் நம்ம தப்பானவங்க, ரொம்பவே மோசமானவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை பூங்கொடி மனசில் விதையாக விதைச்சி விட்டுருக்காங்க. ஆனாலும் பூங்கொடி அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பேச்சு வளர்த்த பிள்ளை தான் பூங்கொடி, தங்கமான பிள்ளை. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்ய வரும். அத்தா மீனாட்சி கவலைப்படாத மீனாட்சி, கண்டிப்பாக பூங்கொடி நல்லபடியாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் அழகரோட வாழ தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்குவிக்கு சொல்ல, மீனாட்சி அது எப்படின்னு அவள் பேசுகிற பேச்சை பார்த்தா கண்டிப்பாக என்னோட மகை ரோசத்துக்காக பண்ண வேலையில் அவன் வாழ்க்கையிலே அவன் மண்ணவாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சேனே, இப்போ என் மகன் வாழ்க்கையும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போ தான் நம்ம மாயாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, நான் இப்போ உனக்கு வாக்கு கொடுக்குறேன், அழகர் கண்டிப்பாக பூங்கொடியோட சந்தோஷமாக வாழ தான் போகிறான். அது மட்டும் இல்லாமல் பூங்கொடி மூலமாக நம்ம குடும்பமும் தலைக்க தான் போகுது. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பாரு. அந்த பிள்ளை பூங்கொடியும் கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் குடும்பத்தை நடத்த தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்கிறாங்க. இது உண்மையிலே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்குறாங்க. நடக்கும் மீனாட்சி, பேச்சு வளர்த்த பொண்ணு பூங்கொடி கண்டிப்பாக தப்பான பொண்ணாக இருக்கவே இருக்காது. ஏதோ அறியாத வயசில் சொல்லி கொடுத்ததை வச்சு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. இப்படியெல்லாம் பேசுது, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறக்கூடாது. நம்ம தான் பெரியவங்க, பக்குவமாக அந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போகும், நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு, கண்கலங்காது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி மீனாட்சி கிட்ட ஆறுதலாக பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் இனி அடுத்ததாக வேலையை பார்க்கலாம்ல பென்னிக்குவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி பேச, அடுத்ததாக என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, அப்போ அதுதான் மீனாட்சி, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அழகருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் சம்பிரதாயப்படி நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்ல, நீங்கள் எதை சொல்ல வரீங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட அம்மாவான தெய்வானையும் கேட்குறாங்க. இங்கே பாருமா தெய்வானை, உனக்கு தெரியாதா, நந்தினி உனக்கு எப்படி மகளோ அதே மாதிரி தானே பூங்கொடியும். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன சம்பிரதாயம் நடக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கேட்க, அப்போது மீனாட்சி நீங்கள் எதை சொல்ல வரீங்க, சாந்தி முகூர்த்தத்தை பற்றியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்ல, என்னங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு மீனாட்சி, எல்லாமே சரியாக போகும், நடக்கிறத நடத்தி வைப்போம். இனி அழகரும் பூங்கொடி என்ன முடிவு பண்ணிக்கிறாங்களோ அதை முடிவு பண்ணிக்கிறட்டும். ஏன்னா அவங்க இப்படியே தனியாக இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் புரிஞ்சுக்கிறாம இன்னும் சண்டை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம குடும்பத்திலே நிம்மதி இருக்காது. அதனால் நடக்க வேண்டியதை நடத்தி ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். இனி அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மயண்டி சொல்ல, மீனாட்சி இது எப்படி நான் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது, என்னால் ஒத்துக்கவும் முடியாது அப்படின்னு மீனாட்சி சொல்ல, இங்கே பாரு மீனாட்சி, நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லபடியாக நம்ம குடும்பம் தலைக்கணும் அப்படின்னு உன் மனசில் என்ன இருந்தால் என்ன செய்யணுமோ நான் சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு மயண்டி சொன்னதை கேட்டதுமே மீனாட்சி வேற வழியே இல்லாமல் சரி நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு மீனாட்சி சொன்னதுமே மாயாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ பெனிக்கு நீ என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட கேட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வா, ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வேலையை பாரு பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்கிட்ட சொல்கிறாங்க மாயாண்டி. இதை கேட்டதுமே சரிங்க சியா, நான் இப்போ போய் டவுனில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்கு கிளம்புறாங்க. அப்போ மீனாட்சி கிட்ட என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டும் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது தெய்வானை ஒன்று நினைக்கிறாங்க, என்னடா நம்ம பொண்ணு இந்த இடத்துல அழகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வான்னு நினச்சா இப்போ பூங்குடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டா, இதுக்கு மேலேயும் அவளை எப்படியாவது விரட்டணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, இப்போ அண்ணன் என்னடானா இப்படி ஒரு முடிவை ஏற்படுத்திட்டாரு, இப்போ அழகரும் பூங்குடியும் சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தால் நந்தினியும் அழகரை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமக்களாக வாழணும்னா இந்த பூங்குடியை விரட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மீனாட்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தாச்சி என்ன நடக்குது,
இப்படியெல்லாம் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வேற என்ன அண்ணி செய்ய சொல்றீங்க? அழகனும் பூங்குடி கழுத்துல தள்ளி கட்டிட்டான். இனி இவ தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு உங்க அண்ணனும் சொல்லிட்டாங்க. அவர் பேச்ச மீறி நான் என்னைக்கு என்னதான் முடிவு பண்ணியிருக்கேன்? ஒண்ணுமே செய்ய முடியாது. பஞ்சாயத்துல இனி 1 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற இடத்துல வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? அழகருக்கு வேற பொண்ணை பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ இதுதான் தலையெழுத்து அண்ணி, வேற வழியே கிடையாது. உங்க அண்ணன் பேச்ச மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மாயாண்டி விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவித்த மாதிரி தெய்வானை கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தெய்வானை சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது நந்தினி கிட்ட இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நந்தினியை பார்க்க போகிறாங்க. அங்கே போனதுமே நந்தினி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்க, என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க நந்தினி. இங்கே பாரு நந்தினி, நீ தான் அழகரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ தூரம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் தெய்வானையும் சொல்கிறாங்க, இங்கே பாரு நந்தினி, அழகருக்கும் பூங்குடிக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ஏற்பாடுகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை சொல்கிறாங்க. இதை கேட்ட நந்தினி அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கவலைப்படுறாங்க. தன்னோட அம்மா கிட்ட, அம்மா என்னோட வாழ்க்கையே அவ்வளோதானம்மா, என்னோட மாமா எனக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தெய்வானை, அழாத நந்தினி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பூங்குடியை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எப்படி பார்த்தாலும் பூங்குடிக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாருமே பேசுகிற மாதிரி இருக்குது. மாயாண்டி அண்ணே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதுனால வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல. இப்போ இவங்க 2 பேருக்கும் முதலிரவு நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக பூங்குடியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாதோன்னு தோணுது நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னம்மா சொல்கிற? நான் இதை நடக்கவே விட மாட்டேன். அழகர் மாமா என்ன தவிர்த்து வேறு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது, பார்க்கவும் போகிறது கிடையாது. என்ன அழகர் மாமா கையால் தாலி கட்டிட்டானா அவள் குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று இந்த குடும்பத்தை தலைக்க விட்டுருவாளா? நான் அதை நடக்க விட்டுருவேனா? கண்டிப்பாக விட மாட்டேன். என்னோட மாமாவா நான் எப்படி இருந்தாவது பூங்குடியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நான் என் கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க தெய்வானை கிட்ட. இது எப்படிமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை கேட்குறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு நீயே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. பெனிக்கு மாயாண்டி சொன்ன மாதிரியே அழகர் ரூமை நல்லாவே டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல தான் அழகர் உள்ளே வராங்க. என்ன மாமா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அப்பா தான் ரூமை அலங்கரிக்க சொன்னார், அதனால தான் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெனிக்கு சொல்ல, இதுக்கு எதுக்கு ஏன் ரூமில் இப்படி பண்ணணும் அப்படின்னு அழகர் கேட்க, எனக்கு தெரியாது தம்பி, நீ எதா இருந்தாலும் நீ அப்பா கிட்ட போய் கேட்டுக்கோ, இல்லாட்டி அம்மா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்கு கிளம்புறாங்க. இங்கே பாருங்க மாமா, எதா இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக சொல்லிட்டு போங்க, நான் அம்மாட்டையும் அப்பாட்டையும் எதுவுமே கேட்க முடியாது, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அது இல்லை தம்பி, உனக்கும் பூங்கொடிக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடு தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல, இது யார் உங்களை பண்ண சொன்னால் என்னை கேட்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகரெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு தன்னோட அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் பேசலாம் சொல்லிட்டு போகிறாரு அழகர். இந்த மாதிரி தருணத்தில் தான் ஒரு கேள்வியும் கேட்குறாரு. அப்பா, உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தாலி கட்டுனதுனால தான் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கேட்க, என்னப்பா அப்படி என்னப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இது யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் பண்ண சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பூங்கொடி தான் மருமகன் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது நடக்கிறதெல்லாம் நடந்து தானே ஆகணும், அதை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு அழகரே, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா தலைக்கணும் அப்படின்னு நினச்சா நீ பூங்குடி தான் இந்த வீட்டுக்கு மருமகன் ஆனதுக்கப்புறம் இனி அவளை விட்டு விலகணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதா அப்படின்னு மாயாண்டி சொல்கிறாங்க. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? என்னால் எதுவுமே முடியாது, இதுக்கு சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்ல, மாயாண்டி கட் அண்ட் ரைட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. மீனாட்சி, என்ன உன் மயம் நினச்சிட்டு இருக்கான்னு நீ தான் கேட்டு சொல்லு. எனக்கு இந்த வீட்டில் மதிப்பும் இல்லை மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற எல்லாத்துக்குமே சரி அப்படின்னு வார்த்தையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுகிறா. என்ன எனக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது? நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொன்னதை கேட்டதுமே அழகரும் சரி மீனாட்சியும் சரி இவங்க 2 பேருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அழகர்கிட்ட, இங்கே பாரு அழகரு, அப்பா சொன்ன மாதிரி கேளியா, எனக்கு உன்னோட அப்பாவும் முக்கியம், நீயும் முக்கியம், நீங்கள் 2 பேரும் இப்படி இருந்தீங்கன்னா நான் எங்கிட்டு தான் போக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை பார்த்ததுமே அழகர் மனசு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் போயிடாரு. என்னதான் மாயாண்டி குடும்பத்தில் எல்லாருமே இதில் சம்மதிச்சாலும் பூங்கொடி மனசில் என்ன இருக்குது?
கண்டிப்பாக அழகரோட வாழணுன்ற விருப்பமே கிடையாத பூங்கொடி இந்த சூழ்நிலையில் எப்படி சமாளிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அழகரை எப்படியெல்லாம் பழிவாங்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோட ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.